ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன் தெரியுமா? அந்த சப்ஜெக்டுக்கு 25 மார்க் ஈஸியா கிடைச்சிரும். மீதி 75 மார்க் தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அது என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல எப்படி சென்டம் எடுக்கிறது, இன்னும் 50 நாள் தான் எக்ஸாமுக்கு. இந்த 50 நாளுக்குள்ள அந்த சப்ஜெக்ட்ல எப்படி சென்டம் எடுக்கிறதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க புது நியூ வியூவரா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புது புது அப்டேட் வந்துகிட்டே இருக்க போது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். என்ன அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா நீங்க உங்களுக்கான தரமான வீடியோ தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் போகுது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நீங்க அந்த சென்டம்கான ட்ரிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சென்டம் எடுக்கிறது 50 நாள் இருக்கு. இந்த 50 நாள்ல சென்டம் எப்படி எடுக்கிறது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சென்டம் ஈஸியா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கீழே கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸை படிச்சா மட்டும்தான் நீங்க 75 அவுட் ஆஃப் 75 எடுத்து சயின்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? 10th. இன்னும் சரியா பாத்தீங்கன்னா 50 நாள் கூட இல்ல, 50 நாள்ல உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. இதுல நம்ம ஈஸியா சென்டம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ். எல்லாருமே யோசிக்கலாம், என்னடா சயின்ஸை பத்தி ஈஸியா சென்டம் எடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே சொல்றேன், அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் சென்டம் எடுத்த சப்ஜெக்ட் எதுன்னு தெரியுமா? சயின்ஸ் தான். ஏன்னா அவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களாலையும் ஷுவரா சென்டம் எடுத்துட முடியும். அதை மாற்றுக்கிறதே சென்டம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, அந்த சென்டம் எடுக்கணும்னா மிகப்பெரிய செக்ஷனா இருக்கக்கூடிய சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 into 7 21 மார்க் 7 மார்க் கொஸ்டின் தான் பார்ப்போம். 7 மார்க் கொஸ்டின், 3 7 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இந்த 3 7 மார்க் கொஸ்டின் எங்க இருந்து கேட்பான், எப்படி கேட்பான், புக் பேக்ல கேட்பானா, 2 மார்க்ல இருந்து கேட்பானா, 4 மார்க்ல இருந்து கேட்பானா, 1 மார்க்ல இருந்து கேட்பானா, எதுவுமே தெரியாது. இப்ப எல்லா சப்ஜெக்ட் நீங்க வச்சுக்கோங்களேன். 10th தமிழ் கொடுத்துக்கோங்கன்னா 8 மார்க்னா 8 மார்க் கொஸ்டின் இருக்கு. இங்கிலீஷ் தான் 5 மார்க்னா 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. சோசியல்னா 5 மார்க் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஆனா சயின்ஸுக்கு 7 மார்க் ஒரு கொஸ்டின் புக் பேக்லயே கிடையாதுங்க. ஆனா எதெல்லாம் கன்வே பண்ணி உங்களுக்கு இந்த 7 மார்க் கேட்பான்னு பாத்தீங்கன்னா 2 மார்க், 1 மார்க், 4 மார்க் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த 7 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும். அப்படி கேட்கக்கூடிய 7 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையுமே தான் படிச்சாலும், ஆமா கண்டிப்பா எல்லாமே தான் படிச்சாலும், புக் பேக்ல இருக்கிறது புக் இன்சைட்லன்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் கிட்டத்தட்ட 350 350 கொஸ்டின் இருக்கு. இந்த 350 கொஸ்டின் படிச்சாதான் உங்களால இந்த 3 7 மார்க் எடுக்க முடியும். இந்த 3 7 மார்க்கும் சாதாரணமா இல்ல. இதுல 21 மார்க் இருக்கு. 75ல 21 மார்க் செக்ஷன் இருக்கு. இதை கிளியரா அட்டன் பண்ணணும்னா 350 கொஸ்டின் எல்லாம் தேவையே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய 16 கொஸ்டின்ஸ் கீழே அந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோலயும் ஃபுல்லா அந்த கொஸ்டின்ஸ் வரப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சொல்லிட்டு 3 பார்ட்டா நமக்கு தெரியும். இதுல கொஸ்டின் நம்பர் 33, 34, 35, 33, 34, 35 இந்த 3 கொஸ்டின் தான் உங்களுக்கான 7 மார்க் கொஸ்டின். இந்த 7 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல ஏபியா வரும், சம்டைம் ஏபிசியா வரும். அப்படிதான் இந்த 3 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 33வது கொஸ்டின் அடிஞ்சு சொல்ற பிசிக்ஸ் தான் வரப்போகுது. இந்த 34வது கொஸ்டின் கம்பல்சரியா சொல்ற கெமிஸ்ட்ரி தான் வரப்போகுது. இந்த 35ல மாற்றமே கிடையாது, பயாலஜி தான் கேட்க போறாங்க. இந்த 3 கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன் தான் கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினுக்குமே நீங்க தரவா எழுதணும் வித் பிரசன்டேஷன் உடைய. ஏன்னா 7 மார்க் இது வந்து நீங்க ஏபி பார்ட்ல நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பி பார்ட் தெரியும், ஏ பார்ட் தெரியாம இருக்கும். நிறைய குழப்பம் இருந்தது வந்து. ஆனா கரெக்டா 3மே கிளியரா அட்டன் பண்ணி இதுல 21 மார்க் நீங்க ஃபுல்லா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சவாலான விஷயம் தான். இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல டெரிவேஷன் வரும், ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் சம் வரும். அதெல்லாம் கிளியரா எந்த சம் வரும், எந்த இம்பார்ட்டன்ட் சம் வரும், புக் இன்சைட்ல இருந்து வருமா, புக் பேக்ல இருந்து வருமா, எல்லாமே கீழே கொடுத்துருக்கும். இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கவே இருக்கு. அதுக்கப்புறம் பயாலஜி சொல்லவே வேணாம். டைகிராம், நிறைய பசங்க டைகிராம் வரைகிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த டைகிராம்லயே புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா புக் பேக்லயும் புக் இன்சைட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 டைகிராம்ஸ் இருக்கு.
ஆனா நம்ம அவ்வளவுலாம் தேவையே கிடையாது. நம்ம ஒரு 5 டைகிராம், இம்பார்ட்டன்ட் டைகிராம், ரிப்பீட்டட் டைகிராம், இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுக்கணும்? நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 இயர்ஸா இருக்கிற எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு புக் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. 10th படிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க 12th-க்கும் 10th-க்கும் தமிழ் மீடியத்துக்கு கொடுங்க. தமிழ் மீடியத்துக்கு கவலையே படாதீங்க, சீக்கிரமா தமிழ் மீடியத்துக்கும் ஆனா வீடியோ வரப்போது. நம்ம சேனலை மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கான எல்லா வீடியோ உங்களுக்கு தெரிய வரும்போது அப்புறம் என்ன கீழே எல்லா இம்பார்ட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் 10th சயின்ஸ்ல 75 அவுட் ஆஃப் 75 ஷார் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.